ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாவே வந்து மூடி போட்ட மாதிரி ஒரு க்ளே பாட் வாங்கணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து கிடைச்சிருச்சு. ப்ராடக்ட் வந்து நல்லா ஹெவியா இருக்கு. நல்லா ஸ்டர்டியாவும் இருக்கு. இதுல நீங்க வந்து சாதம் வடிக்கிறதுலருந்து கிரேவி பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் எது வேணாலும் பண்ணலாம். ப்ராடக்ட்ட வந்துட்டு எப்படி சீசனிங் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்த ஒரு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லா தண்ணீல ஊற வச்சு, வெயில்ல காய வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஊத்தி, லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த தண்ணிய கொட்டிட்டு நல்லா பாத்திரத்த கழுவிருங்க. அதுவும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க எண்ணெய் தடவி வச்சுட்டீங்கன்னா, பாத்திரம் வந்து ரெடி டூ யூஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனயே நீங்க செமி கிரேவி, ட்ரை ரோஸ்ட் அந்த மாரி பண்ணாம, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அரிசி வேக வைக்கிறது, பருப்பு வேக வைக்கிறது அந்த மாரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் செமி கிரேவி, ஃபைனலா வந்து ரோஸ்டிங்க்கு வந்து அது ரெடி ஆயிரும், ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு. சீசனிங் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி வந்து மெயின்டெயின் பண்றது ரொம்பவே முக்கியம். சோப் ஆயில் வந்து யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுல வந்து போர்ஸ் நெறையா இருக்கும். நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது உள்ள போகறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் வந்து பேக்கிங் சோடா அண்ட் லெமன் தான் வந்து போட்டு வாஷ் பண்ணுவேன். நான்வெஜ் இந்த மாரி கிரேவி ஏதாவது பண்றோம்னா லெமன் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து பேக்கிங் சோடா போட்டு அந்த ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணாலே போயிடும். காஞ்சதுக்கப்புறம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இத பண்ணாலே வந்துட்டு ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் இருக்கும். வில்லேஜ் டெக்கார் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான க்ளே ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.